நாங்கள் சேகரவென்றான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறோம். நாங்கள் கணினி உலகம் உரையாடல் நிகழ்த்தப் போகிறோம். என் பெயர் தாரிகா, நான் மத்தையாக நடிக்கிறேன். என் பெயர் ஷா, நான் தூயாக நடிக்கிறேன். என் பெயர் வித்தேஷ், நான் மதியாக நடிக்கிறேன். தோழி, நலமாக இருக்கிறாயா? ஓ, நலமாக இருக்கிறேன். விடுமுறையை எப்படி கழித்தாய்? எங்கேயாவது வெளியூருக்கு சென்றாயா? ஆமாம் மதி, என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றதால் நான் அங்கே சென்றிருந்தேன். அப்படியா? சென்னையை சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. அங்கு நீ கண்டுகளித்த இடங்களை பற்றி சொல்லேன். சென்னை நம் ஊர் போல இல்லை. அடுக்குமாடி கட்டங்கள், நகர்ந்த சாலைகள், மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிக பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காற்று சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லா புதுமைகளும் புதுமையாக இருந்தன. அது சரி, பூங்கா என்றால் செடி கொடி மரம் தானே இருக்கும். அது என்ன தகவல் தொழில் நுட்ப பூங்கா? அதை நீ எங்கு பார்த்தாய்? சென்னையில் தருமணி ராஜகாந்தி சாலையில் தான் தொழில்நுட்ப பூங்காவே பார்த்தேன். 13 அடுக்குமாடிகளுடன் அது செயல்பட்டு வருகிறதா? தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன? அங்கே கணினி தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தகவல் தொழில்நுட்பமா? இப்போது எங்கு பார்த்தாலும் கணினியை பற்றி தான் பேசுகிறார்கள். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நம் பள்ளியில் கூட கையடக்க கணினியை பயன்படுத்தி வருகிறோம். நாமும் அதன் செயல்பாட்டை கற்றுக்கொண்டு கற்றல் திறனை வளர்த்து கொள்ளலாம். அதனால் கணினியை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல் தான். யாரிடம் கேட்கலாம்? அடடே, நான் மறந்தே போய்விட்டேன். என் அத்தை அங்கேதான் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் தான் பணியாற்றுகிறார். அவர் நேற்று தான் சென்னையிலிருந்து வந்தார். வாமதி, நாம் அவரிடம் சென்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வாருங்கள் அத்தை, வாருங்கள். தண்ணி குடிச்சிங்களா? இல்ல குழந்தைகளா, இப்பதான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அத்தை, எங்களுக்கு கணினி பற்றி சொல்லுங்களேன். கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்தார். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது. அதனை எளிதாக ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது இயலாது. ஆனால் இப்போதே கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன. ஆமாம், நாங்கள் கூட கேள்விப்பட்டுள்ளோம். எங்களுக்கு கணினியின் முதன்மையான பகுதிகள் எவை என்று சொல்லுங்களேன். மைய செயல்பாட்டு பகுதி, கட்டுப்பாட்டகம், நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு இவைதான் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள். அத்தை, இவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்கிறேன். மைய செயல்பாட்டு பகுதி என்பது செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும். கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும். செய்திகள் தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம்தான் நினைவகம். மைய செயலாகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு தகவல்களை தன்னுள் பெற்றிருக்கும். கணினியின் அமைப்பை தெளிவாக புரியுங்கள். அதன் செயல்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள அவளாக உள்ளோம் அத்தை. நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கணினியை இயக்க உதவும். அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டினால் இன்னும் எளிதாக புரியும். புரிகிறது அத்தை. கணினியின் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே, அவை பற்றி சொல்லுங்களேன். சொல்கிறேன். பூவிழி, விசைப்பலகை, சுட்டி போன்றவை உள்ளீட்டு கருவிகள். காட்சித்திரை, கணினி அச்சுப்பொறி போன்றவை வெளியீட்டு கருவிகள். தரவு பதிவேற்றம் பதிவிறக்கம் என்று கூறுகிறார்களே, அப்படி என்றால் என்ன? கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள் தான் தரவுகள். தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம் எனவும் தகவல் பெறுவதை பதிவிறக்கம் எனவும் அழைக்கிறோம். நன்றாக விளக்கினீர்கள். வலைத்தளம் பற்றியும் சொல்லுங்களேன். கணினியின் தொடர்ச்சியான வலை அமைப்புகளை சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைதளம் அல்லது இணையம் ஆகும். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும். வியப்பாக உள்ளது அத்தை. இன்னையும் மூலமாக கடிதமும் எழுதலாம் என்று கூறினீர்களே, அது எப்படி? ஓ, மின்னஞ்சல் பற்றி கேட்கிறாயா? நாம்
ஓ மின்னஞ்சல் பற்றி கேட்கிறாயா? கணினிகளுக்கு இடையே இணைப்பின் வாயிலாக செயல்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக் கொள்ளலாம். இப்போதெல்லாம் புலனம் முகநூல் சுட்டுரை என்றெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, அப்படி அவையெல்லாம் என்ன என்று சொல்லுங்களேன். நீங்கள் கூறியவற்றை வலைதள செயலிகள் என்று அழைப்பர். இவற்றை செயலி உருவாக்கம் சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம். மிக்க நன்றி அத்தை. எங்களுக்கு கணினி பற்றி நன்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் அறிவு கொண்டதை எல்லாருக்கும் எடுத்துச் சொல்வோம். உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு நிறைய உள்ளது. புதிய செய்திகளை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறீர்கள். உங்களோடு உரையாடுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தெரியுமா? இதோ பாருங்கள், நம் பள்ளியில் ஹைடன் கிளப் வந்துவிட்டது. இனிமேல் கணினி மூலமாக படிக்கலாம், பார்க்கலாம். நாம் நடித்த நாடகங்களை திரள் மூலமாக காணலாம். ஜாலி. எங்களுக்கு கணினி வந்துவிட்டது. நாங்கள் பள்ளி படிப்போம், பெரியார வருவோம். நன்றி, வணக்கம்.